அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனிதனுடைய வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு. ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை இந்த மனிதன் ஆட்டம் போட்டு கூட்டம் கூட்டி போட்டு விழுந்து உடஞ்சி வீணாக போயிடுறான். இந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி வாழணுன்றது தான் நம்ம பேசின்னு வரோம். ஆமாம், ஏன் இவ்வளோ துன்பப்படுற? நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, நீ சாப்பிட்ற, எதுக்கு உனக்கு துன்பம்? இங்கே எங்கே எதில் உருவாகுது அந்த துன்பம்? யோசித்து பார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோ, உட்கார்ந்துடு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் எனக்கு கஷ்டம் வருது. ஏன் வருது? எது காரணம்? எது தடையாக இருக்குது? யோசி. 1000 ரூபாய் நீ சம்பாதிச்சு 500 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு 500 ரூபாய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் 4 பிள்ளைக்கு சோறு போடணும். நாளைக்கு வேலை இல்லைன்னா உனக்கு சோறு போடணும். அப்போ பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கணும். நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்தா அந்த கடனை கொடுக்கணும். நாளைக்கு சோறு இல்லாத உட்காரு. உன்னை சீர்திருத்திக்கினீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சு 50 ரூபாய் உன் செலவுக்கு எடுத்துக்க. 950 ரூபா பொண்டாட்டிக்கிட்ட கொடு. 2 நாள் வேலைக்கு போனா கூட உனக்கு பசியார சோறு போடுவான். உன் பிள்ளைங்க பசியார சோறு சாப்பிடுவான். உன்னை அப்பான்னு கூப்பிடுவான். நீ குடிச்சிட்டு கூத்தாடிக்கின்னு போனா உன்னை பெத்த புள்ள அப்பான்னுவானா? உன்னை பெத்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுமா? உன் மனைவி உன்னை கணவனாக நினைப்பாளா? ஏதோ ஒரு ஜந்து வந்து போதுன்னு நினைப்பாள். இந்த வாழ்க்கையை ஏன் மாற்றிக்கின்னு வாழக்கூடாது? அப்போ இந்த துன்பத்தில் விடுபடுறதுக்கு இது வழி இல்லையா? இதை தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். நல்லா வாழக்கூடிய வாழ்வு இது. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. இது ஒரு கணக்கு தான். ஆனால் இவ்வளோ ஜீவராசிகளில் இந்த மனிதனுடைய உடல் அமைப்புக்குது. அது ஒரு அற்புதமான உடல் அமைப்பு. அந்த அற்புதமான உடல் அமைப்பு இறைவன் ஏன் இத்தனை உலகத்தில் இத்தனை ஜீவராசிகளை படைத்தான்? இந்த மனிதனை மட்டும் நிற்க வச்சான். நம்மளை விட பெரிய பெருசு யானை, நம்மளை விட பலம் வாய்ந்தது சிங்கம், நம்மளை விட கொடூரமானது புலி. இவ்வளோ மிருகமும் குனிஞ்சு தானே வாழுது. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம்? அந்த மிருகன்றோம், அது ஒரு ஜீவன்ன்றோம். ஆனால் நம்ம மட்டும் நிமிர்ந்து நடக்கிறோம். உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவனும் நிமிர்ந்து நடக்கலை. அப்படி மனிதன் நிமிர்ந்து நடக்கிற ஜீவனில் கடவுளே இருக்கிறான். ஏன் இந்த கடவுளை தேட? நல்லா ஒழி, நல்லா சாப்பிடு, நல்லா வீட்டுக்கு போடு, கடவுளை தேடு. நீ சாவர வரைக்கும் அமைதியாக இருப்ப, சாவர வரைக்கும் ஆனந்தமாக வாழ்வ. அந்த வாழ்க்கையை ஏன் விரும்பல? அலங்கோலமான வாழ்க்கையே விரும்பி வீணா நீ கெட்டது இல்லாத, உன் குடும்பம் கெட்டது இல்லாத, உன்னை சுற்றி இருக்கிறவனும் கெட்டுன்னு போறியே. இது தேவையா? இதுக்கா இந்த மனித உடல் தேவைப்பட்டது? நீ மிருகமா? நீ மனிதன் இல்லையா? மனிதன்றவனுக்கு காரணம் ஏன் எல்லாத்துக்கும் ஜீவன் வச்சுட்டு உனக்கு மட்டும் மனுஷன் பேர் வச்சுக்கிறான்? சிந்திக்கிறதுக்காக வச்சுக்கிறான், சிந்திச்சு செய்யறதுக்காக வச்சுக்கிறான். அந்த செயலுக்கு காரணமானது சித்தம், புத்தி, அகங்காரம், மனம்ன்ட்டு 4 பொருள் அந்த காரணத்தை வச்சிருக்கிறான். இவ்வளவும் யோசித்து பார்த்து நல்லா வாழும். பிறந்தோம், சாக போகிறது நிஜம். அது ஞானியாக இருந்தாலும் சாவான், அஞ்ஞானியாக இருந்தாலும் சாக போகிறான். ஆனால் சாகத்துக்குள்ளே உன் குடும்பத்துக்கு நீ என்ன சாதிச்ச? உன் குடும்பத்தை தாண்டி என்ன சாதனை பண்ண? நான் என் பொண்டாட்டிக்கு 10 சவரம் போட்டேங்க, என் பொண்ணுக்கு 20 சவரம். என்னடா அது ஆடு மாடு கூட்டம் பண்ணிங்குது? நீ தானே பண்ண. உன் குடும்பத்தை தாண்டி என்ன செய்த இந்த உலகத்துக்கு? இந்த உலக மக்களுக்கு என்ன செய்த? இந்த உலக மக்களுக்கு என்ன சொன்ன? அதானடா நீ பிறந்ததுக்கு அடையாளம். அதான லைஃப் பண்ணுறான் இங்கிலீஷில். ஆடு மாடு கூட்டா பிறக்குது, வளருது, செத்துப்ப லைஃப்ன்றான் சொல்கிறான். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் லைஃப், வாழ்க்கைன்னு ஏன் சொல்கிறான்? நீ வந்து போனதுக்கு அடையாளம் வச்சுட்டு போகணும், அதான் லைஃப். அடுத்தவன் அதை பின்தொடரணும், அதான் லைஃப். நீயும் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து செத்தினா எங்கடா உனக்கு லைஃபு? எங்கடா உனக்கு வாழ்க்கை? இதை ஏன் சிந்திச்சு பார்த்து வாழ மாட்டேன்றீங்க? இவ்வளோ அற்புதமான உடல், அருமையான வாழ்க்கை அமைச்சு வாழு. ஆண்டவனை தேடு. முடிவு அதுவாக இருக்கட்டும், ஆரம்பம் இதுவாக இருக்கட்டும். ஒரு மிருகம், ஒரு மாடு கண்ணு போடுது.
ஒரு யானை கண்ணு போடுது, ஒரு புலி கண்ணு போடுது, ஒரு சிங்கம் கண்ணு போடுது. ஆனால் பிறக்கும் போது அதுக்கு உறவு தெரியும். இதுதான் நம்ம அம்மா, இதுகிட்ட தான் பால் குடிக்கணும். உடனே பூமியில் விழுந்த உடனே எழுந்து நின்று பால் குடிக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் பிறக்கும் போது யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாது. ஆனால் பிறந்து வாழ்ந்த உடனே ஊறுபட்ட சொந்தத்தை கூட்டிப்பான், உறவுகளை வளர்த்துப்பான். இந்த உறவுகளை வளர்த்துக்குன்னு இவன் என்னமோ பெரிய தலை சிறந்தோ மாதிரி அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிப்பான். உன்னை நீ காப்பாற்றிக்கோ, அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிப்பாங்க. உன்னை நீ திருத்திக்கோ, நீ திருந்து நீ அவ உலகம் தெரிஞ்சிச்சுன்னு நினைப்ப. ஆனால் உலகத்தை திருத்துறேன்னிட்டு போய் நீ கெட்டு போடாது. அதனால் முதல்ல உன்னை திருத்திக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மக்களும் திருந்தி வாழ்ந்தால் இந்த உலகமும் நல்லா இருக்கும், ஊடும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ பேசிக்கிறோம். ஐயா, ஒரு சில சந்தேகத்தை உங்களிடம் கேட்டுவிட்டு அப்புறம் மறுபடியும் சில வினாக்களை கேட்கிறேன். கருத்தறிய கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து விரிவினையும் கூட்டிய திரளையாட்டும் விழுவுரலே யாம் சொல்லும் விண்ணப்பங்களே, இது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா விளக்கம். கருத்தறிய கருத்தாய் மேவி. எந்த ஒரு செயலை செய்தாலும் எண்ணம் கருத்து ரெண்டு உண்டு ஒரு மனிதனுக்குள்ள. எண்ணமும் உண்டு, கருத்தும் உண்டு ஒரு மனிதனுக்குள்ள உருவாவது. ஆனால் எண்ணங்கள் என்றது கலையக்கூடியது, கருத்துக்கள் என்றது கலையாத பதிவாகக்கூடியது. இந்த கருத்துக்கள் எங்கே பதிவாகுது? மூளையில் பதிவாகுது. மனசு மனுஷனுக்கு எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. அதனால தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பேசலை, விழுந்துட்டான். என்ன நடந்தது? மூளைச்சாவுப்பா, மனச்சாவுன்னு சொல்லலை, மூளைச்சாவு. அப்போ மனுஷனுக்கு மனசு எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மனசு இங்கேன்னு அடிச்சுப்பான். இங்கே இல்லை, இங்கே 5 பஞ்சபூதங்கள் இருக்குது, இதயம் இருக்குது. ஆனால் மனசு மூளையில் இருக்குது. இந்த மனசில் பதிகிறது தான் கருத்து. ஆனால் நீ பார்த்தது, கேட்டது, படித்தது, கலையிறதெல்லாம் எண்ணங்கள். ஒரு மாதம் பொறுத்து இங்கே நான் என்ன பேசினேன் அப்படின்னா அது எண்ணங்களாக கோர்த்து இருந்ததுன்னா கலைஞ்சி போயிருக்கும், சொல்ல தெரியாது. ஆனால் அது கருத்தாக பதிஞ்சிருந்ததுன்னா இதை பேசுனீங்க சாமி அன்றைக்கி, இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ கருத்து வேறு, எண்ணங்கள் வேறு. கருத்தாய் எந்த செயலை செய்தாலும் கருத்தால் செய்யணும், எண்ணங்களால் செய்யக்கூடாது. கலையக்கூடியது எண்ணங்கள், கலையாதது கருத்து. அந்த கருத்து உனக்கே அது திரும்பி வந்து உபயோகப்படும். அதனால் எதை செய்தாலும் கருத்தாக செய்யுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளுடைய சீடர் வீட்டில் அவருடைய குழந்தை திருநாவுக்கரசரை உயிர் பிழைத்தார்னு சொன்னீங்க. சரி. அதே பாம்பாட்டி பாடல்லையும் நீங்கள் விளக்க கொஞ்சம் சொன்னீங்க ஐயா. சரி. அந்த பாம்பாட்டி பாடலுக்கும் கண்ணதாசன் பாடலுக்கும் சில வித்தியாசம். பாம்பாட்டி பாடல் செய்யுள் வடிவில் இருக்கும். கண்ணதாசனுடைய பாடல் பாமரை மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி இருக்கும். பாம்பாட்டி பாடல் சொல்கிறாரு, நாதர் முடிமீது இருக்கும் நாகப்பாம்பே, உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே, பாதாளத்தில் குடி புகும் பாம்பே, குடி புகும்போதே தலையை வாங்கும் பாம்பே அப்படின்னு பாடுறார். இது சாதாரண மக்களுக்கு புரியாது. இந்த பாடலை கண்ணதாசன் எடுத்து சொல்கிறான், நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவம்மா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் அப்படின்னு கனவு. உள்ளமே கோவில் ஊரடம்பு ஆலயம் வள்ளல்வராருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் திளைந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைத்தும் காளாமணி விளக்கே. இந்த காளாமணி விளக்கேக்கு மட்டும்தான் கொஞ்சம் விளக்கம். 5 பஞ்சபூதம், 5 பஞ்சபூதமும் மணி விளக்கு, ஒவ்வொன்றும் அதை அதனுடைய செயலை செய்துங்க. இப்போது ஒருத்தர் பேசுனா காது கேட்குது, வாய்க்கு கேட்குமா? வாய் பேசுனா மூக்குக்கு கேட்குமா? மூக்குக்கு மோந்தா காது கேட்குமா? அப்போது 5 பஞ்சபூதங்கள் ஒரு இடத்துல தான் இருக்குது, முகத்தில். ஆனால் இந்த 5 பஞ்சபூதங்களும் அதனுடைய வேலையை மட்டும் செய்து மற்ற வேலைக்கு போகிறதில்லை. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்
தான் வேலையை செய்யணும்னா ஊரில் இருக்கிற வேலைக்கெல்லாம் போயிடுவான். இதை தான் பாம்பாட்டி சொன்னார். சரிங்க ஐயா. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. அதனால் இந்த புலன்களை நம்பி வாழாத, புலன்களை அழிச்சிக்கோ, அதை அடக்கிக்கோ, அதை உனக்குள்ளே திருப்பிக்கோ, உலகத்து மேலே விடாத. உலகத்து மேலே விட்டேன்னா ஆசைகள் உருவாயிடும். ஆசைகள் உருவாகும் போது துன்பம் உருவாயிடும். எங்கே ஆசை உருவாகுதோ அங்கே துன்பமும் உருவாகும். எங்கே ஒரு அமிர்தம் உருவாகுதோ நஞ்சியும் அங்கே தான் உருவாகுது. ஆசை எங்கே உருவாகுதோ அங்கே தான் துன்பமும் உருவாகுது. அதனால் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கூடாத, உள்ளுக்குள்ளே திருப்பு. உள்ளுக்குள்ளே திருப்புன்னா நீ ஆனந்தமாக வாழலாம். இதை திருமூலர் அப்படியே சொல்கிறாரு. அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் அமைந்தேன். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கை ஆசையை அடக்கி வாழ்ந்தான்னா அவன் துன்பத்திலிருந்து விடுபடுவான். ஆசையை வளர்த்துக்கின்னு போனான்னா துன்பத்தில் போய் விழுவான். இதுதான் வாழ்க்கை. ஆத்மா வணக்கம். ஐயா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளி கிட்ட போய் கேட்குறாரு, கத்தி எடுத்து நிற்கிறாரு, காய்ச்சல் தரலன்னா நான் கத்தி எடுத்து அறுத்துக்குவேன் கழுத்தைன்னு சொல்லிட்டு. இங்கே பெங்களூர்லேயும் ஒருத்தர் பண்ணார், நாக்கு அறுத்து உண்டியில் போட்டார். நாக்கு அறுத்து கேட்டதுக்கு அது மாதிரி கண்ணப்பர் வந்து கண்ணு நோண்டி கொடுத்தாரு, அது மாதிரி எனக்கும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா நாம் என்ன பண்ண ஐயா காட்சி வரும்? நாக்கு நம்மளும் அந்த மாதிரி பண்ணால் வருமா ஐயா? நம்ம அது மாதிரி பண்ண வேண்டியது இல்லைப்பா. ஏன் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கு, நெகட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு நெகட்டிவ் தாட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கு, நல்லதையே செய்யணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே பண்ணணுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. எப்போ வாய்ப்பு கிடைச்சா கெடுதல் பண்ணலான்ற தாட்லேயே ஒரு சிலர் இருப்பாங்க. அது மாதிரி நாக்கறுத்து உண்டியல் போகிறதால நாக்கம் போச்சு, உண்டியலும் கெட்டு போச்சு, உண்டியில் இருக்கிற புனிதமும் போச்சு இல்லையா? அது தேவையில்லாத வேலை. கண்ணப்பர் கண்ண அப்பனாருன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வா என்ற வான்கருணை வண்ண பணித்து சொன்னப்போன் நீற்றற்கே சென்றுதாய் கூத்தும்பின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? கண்ணப்பனை மாதிரி ஒரு சீடர், ஒரு பக்தர் உனக்கு இருக்கும்போது எங்களையும் கூட நீ வந்து ஒரு சீடனாக ஏற்றுக்கிட்டு எங்களுக்கும் கருணையை கொடுத்து எங்களையும் ஆட்கொண்டு எங்களையும் ஒரு பொருட்டா நாய் சிவிகை ஏற்றி வைத்து ஒரு நாயடியனை, அவர் சொல்கிறதே அதான், நாய் சிவிகைன்னு நாயடியன்னு, ஒரு நாய் போல இருக்கிற என்ன நீ ஒரு மனுஷனாக எங்களையும் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கும் அருள் புரிஞ்ச பற்றியா? கண்ணப்பன் இருக்கும்போது, கண்ணப்பன் இல்லைன்னா எங்களுக்கு பண்ணது சரி ஒத்துக்கலாம். கண்ணப்பன்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமும் நீ எங்களை மதிச்சேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயான்னு வேண்டி பாடுவார். அப்போ என்னன்னா கண்ணப்பன்றது வந்து அவருக்கு வந்து முழுமையான, அதாவது வந்து ஆட்கொள்ளக்கூடிய, தடுத்து ஆட்கொண்டாங்க. இப்போ உன்னை தடுத்து ஆட்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னன்னா கண்ணப்பன் பல பிறவிகளில் கடந்து வந்தவர். அப்போது பல பிறவிகள் கடந்து வந்து திடீர்னு ஞானம் அவருக்கு. எப்படி அந்த ஞானம்னா தடுத்து ஆட்கொண்டதால் வந்தது. இத்தனைக்கும் கண்ணப்பர் வந்து வேடுவ குலத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வேட்டையாடுறது மட்டுமே தொழில். இதில் கருணைக்கு இடமே கிடையாது. அன்பு கருணைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர். எட்டவொன்னா அம்பு போடுவார், காலி கழுத்தை அறுப்பார், சுடுவார், சாப்பிடுவார், இதுதான் அவர் வேலை. ஆனால் அவருக்கு கல்லுக்குள்ள ஈரம்ன்ற மாதிரி அந்த ஈரம் எப்படி வந்ததுன்னா பல பிறவிகளை கடந்து அவர் வந்ததுனால அவருக்கு அந்த ஈரம். மேலே யார் இருக்காங்க? குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு. யாருப்பா அது? அவர் தான்பா கடவுளே, குடுமித்தேவர்னு ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா இவர் அவர் தனியாக இருப்பார், நான் போய் பார்க்கணும்னு சொல்லி அப்பயே கிளம்புறாரு. போகிறப்ப பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து ஐயோ பட்னியாக இருக்காரு, கொஞ்சோண்டு பொங்கல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். அந்த பொங்கலில் ஒன்றுமே இல்லைன்னு இவர் வந்து கீழே வந்து பண்ணி இது பண்ணி கறி எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாம் பண்ணுவார். அப்போ மறுநாள் போகும்போது கண்ணில் ரத்தம் ஓடியும். அப்போ கண்ணுக்கு கண்ணுன்னு இவர் கண்ணை பிடிங்கி அப்புவார். இது கண்ணப்பருக்கு மட்டும்தான் சாத்தியம். அதனால தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் பாடினாங்க.
நம்ம நாக்கு அறுத்து போட்டால் வேஸ்ட். நீ கண்ணையாவது நோண்டி வைக்கலாம், ஆனால் கண்ணில் ரத்தம் வந்தால் வைக்கலாம். அது எங்கேயாவது எப்போயாவது ரத்தம் வரும்போதே நம்ம கூட அப்படி வைக்கலாம் முடிஞ்சா என்ன. ஆனால் அதுக்கு ரத்தம் வரணும் அவருக்கு இல்லையா, அவருக்கு ரத்தம் வந்தால் தானே நம்ம வைக்க முடியும். இந்த கற்பனையெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. நம்ம ஏன்பா கண்ணை கொடுக்கணும், மூக்கை கொடுக்கணும், காதை கொடுக்கணும், அவசியம் இல்லை. மனசை கொடு. நெஞ்சக்கண கல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செயல்னாரு. நெஞ்சக்கண கல் நெகிழ்ந்து உருகணும். அப்போ எப்படி உருகும்னா அன்பு. அந்த அன்பை உள்ளவையே அந்த நெஞ்சக்கண கல் உருகும். அதுதான் இறைவன் கேட்குறாரு. கண்ணையோ மூக்கையோ கேட்கல அவர். அதனால் அதெல்லாம் தேவையில்லைப்பா. நெஞ்ச சுத்தமாக வச்சுக்க. நெஞ்சக்கண கல் நெகிழ்ந்து உருக சண்முகத்தருள் இயல் செயல் அப்படின்னா செஞ்சொல் புனை மாலை. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த புனை மாலைன்ற உன்னை அன்பால் தான் நீ மாலையே போட முடியும் இறைவனுக்கு. சும்மா ஒரு பூவை நான் வந்து ஒரு மாலையாக போட்டு மாலை போட்டேன் போகலான்னா அப்படி கிடையாது. பூன்றது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அது ஒரு புனித பொருள். ஒரு பூ முட்டா இருக்கு, மலரும்போது அந்த இடத்துலையே வந்து ஒரு மிகப்பெரிய வாசனையை உருவாக்கும். அதே போல் அந்த வாசனை வந்து ஒரு அமைதியான இடத்துல அது உருவாகும். அப்போது அந்த அமைதியான இடத்துல வண்டுகள் வந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உண்டு. அதுக்கப்புறம் அது வந்து மகரந்த சேர்க்கையில் அது வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எப்படி அமைதுன்னு பார்த்தா, இயற்கையாக அமைதியான இடத்துல அந்த சூழ்நிலை அமையும். இப்போ இங்கே கூட அமைதியாக இருந்தால் அந்த பூவாசம் வீசும், இங்கேயும் வீசும். அமைதி முக்கியம். மனம் அமைதியாக இருக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும். அந்த பூவை போல் நம்ம மனசு இருந்தால் அந்த அமைதி நிலவும் போதே, அந்த மனசு விரியும் போதே கண்டிப்பாக அந்த வாசம் வீசும், இங்கேயும் வீசும். அப்போ அமைதியான சூழ்நிலையில் தான் அந்த வண்டுகள் மொய்க்கும். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாலே இங்கே பூ மலரும்னு அர்த்தம். பூவே இல்லையே எப்படி மலரும், பூச்செடியே இல்லை, அப்படி கிடையாது. அமைதியாக இருந்து பாருங்கள், அதுக்கான தாற்பயம் இங்கே வந்து சேரும், உங்களை தேடி வரும். அந்த தாற்பயம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகளில் நீங்கள் அமைஞ்சு அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் போதே அந்த தாற்பயம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மாதிரி மலர் அப்படி ஒரு மென்மையானது, புரியுதா? அது எல்லா இடத்துலையும் நீ உன்னோட மனசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். மனசை சரியாக வச்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே பண்ணிடலாம்.